வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இப்போ உயர்நிலை 15வது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுங்க சார். நான் ஆல்ரெடி வந்து அடிப்படை மாணவர்களை வரவேற்கிறப்பவே நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஆனால் அது நமக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் அது தெரியாது. வாழ்க்கையில் எவ்வளவோ வெக்ஸான டைமில் கடைசியில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு வந்து ஜோதிடம்னா 12 ராசி மட்டும்தான் தெரியும். ஆனா அதுல ஆர்வம் இருக்கிறதுனால வீடியோ உங்க யூடியூப்ல உங்க வீடியோ பாப்பாருங்க சார். அவருக்கு ஜாதகத்துல A to Z எதுவுமே தெரியாம உங்ககிட்ட தலைவிதி புள்ளிக்கு வந்து அவரு ஃபீஸ் கட்டி தலைவிதி புள்ளி வாங்கி பார்த்துருக்காருங்க சார். அந்த இதுல தான் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறப்போ நீ ஜாதகம் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். இதுக்கு முன்னாடியே வந்து ஏன் நம்ம முயற்சி பண்றோம், நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஆனா கிடைக்கும்னு சொல்றாங்க, நம்மளுக்கு ஒரு ஜாப் வந்து கிடைக்க மாட்டேங்குது, என்னதான் இருக்கு நம்ம ஜாதகத்துல அப்படின்னு ஏகப்பட்ட பக்கம் நாங்க பார்த்துருக்கோங்க சார். அப்படியும் பார்த்தாலும் கிடைக்கும்னு தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு அது எப்ப கிடைக்கும் என்னன்னு தெரியல. சரி, நம்ம அது கிடைக்காட்டி பரவாயில்ல அப்படிங்கிற சமயத்துல நீ ஜாதகம் கத்துக்கன்னு ஜாயின் பண்ணி விட்டாருங்க சார். இப்பவுமே எனக்கு நான் இப்பதான் அடிப்படை முடிச்சிருக்கிறேன். இப்பதான் பேசிக் ஒரு அந்த சாரி ஹையர் போயிட்டு இருக்குது 2 மாசம். இன்னுமே நல்லா ஆராய்ச்சி பண்ணலாம் எனக்கு தெரியாதுங்க சார். கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நான் இன்னும் ஒரு 6 மாசத்துல நீங்களும் சொல்லிடுவீங்க, நானும் உணர்ந்துக்குவேன். எல்லாத்தோட என்னன்னா, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் என்னோட வாழ்க்கையில என்னைய வந்து நான் உணர்ந்து நான் மேல வந்ததுக்கு உங்களோட ஒரே ஒரு தாரக மந்திரம் தாங்க சார் என்னைய வந்து தூக்கி விட்டுச்சு. என்னன்னா, இந்த அடிப்படை கிளாஸ்ல சேர்றப்பவே நீங்க சொன்ன ஒரே வார்த்தை தான் எனக்கு காலம் இறுதி வரைக்குமே எனக்கு மனசுல இருக்கும். என்னன்னா, இந்த இந்த ஜென்மத்துல நம்மளோட குடுப்பனை என்ன, நமக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்மள நம்ம வாழ்க்கையில எதையும் எதிர்பார்க்க மாட்டோம், இல்லைங்களாங்க சார். அந்த ஒரு வார்த்தை தான் நான் வெக்ஸ் ஆகி உட்கார்ந்திருந்த சமயத்துல என்னை தூக்கி விட்டுச்சு. சரி, நமக்கு கிடைக்காததை நினைச்சு ஏன் நம்ம ஃபீல் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்குமோ அத பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்பவுமே எப்போ கிடைக்கிறத பிரபஞ்சம் கொடுக்கும், கிடைக்காத பிரபஞ்சம் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு உணர்வே வந்து உங்களோட அந்த வார்த்தைகள்ல தான் சார் நான் கொஞ்சம் உம், மேல மேல வர முடிஞ்சிச்சு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு எத்தனையோ தடவை பர்சனலா நான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கிறேன். நீங்களும் வந்து எவ்வளவு இக்கட்டான ஒரு பேச முடியாத சுச்சுவேஷன் இருந்தா கூட ஒரு செகண்ட், அம்மா நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நீங்க கூப்பிடுங்க, நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லியிருக்கிறீங்க. திருப்பி நான் கூப்பிட்டுருக்கிறேன். இந்த 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேங்க சார். அப்பாயின்மெண்ட் கேட்கவும், இல்லம்மா அப்பாயின்மெண்ட் பார்க்க முடியாது, உங்களுக்கு என்ன கேள்வின்னு சொல்லுங்க, நாளைக்கு கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டேன். நீங்க எனக்கு அந்த ப்ரிடிஷன் சொன்னீங்க. பையனோட விஷயத்துல நான் தீர்க்கமான முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு வந்து அது நல்லா உதவுச்சு. எல்லாத்த விட என்னன்னாங்க சார், உங்ககிட்ட கத்துக்கிட்டது, அஹ், எங்க மணிகண்டராஜ் சார் வந்து எப்பவுமே மணி மைண்ட் ராஜ் கிடையாது. நான் எத்தனையோ பக்கம் இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ நம்ம நம்மளோட இதுக்கு வந்து நம்மளோட ஃபினான்ஸ் இதுக்கு வந்து அது செட் ஆகாது. ஒரு வெளிப்படையா சொல்லணும்னா, சமீபத்துல உங்ககிட்ட நாங்க 4 பேருமே ஜாதகம் பார்த்துருக்காங்க சார். ஆனா இதுக்கு பார்க்காததுக்கு முன்னாடியே நாங்க ஒரு ஜாதகத்துக்கு 2000 ரூபாய் கொடுத்து 2 பேர்த்துக்கு மட்டும்தான், எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு, பசங்களுக்கு பார்க்க முடியல. நீங்க வந்து சார் என்னன்னா, நான் ஒரு லோ லெவல்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி இருப்பாங்க, அவங்கனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது யோசிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். நான் இதை பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்றது என்ன விஷயம்னா, எந்த ஒரு கலையுமே வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம்னா அதனோட இது வந்து நம்ம வேல்யூ வந்து யாருக்கும் தெரியாது. ஆனா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிட்டு நம்ம கொடுத்தோம்னா இல்லாதவங்களும் நம்மளை தேடி வருவாங்க. எங்க ஹஸ்பண்ட் சொல்றது என்னன்னா, சார் வந்து கடந்து வந்த பாதையை அவர் என்னைக்கும் மறக்கவில்லை. மறந்திருந்தாருன்னா அவர் மணி மைண்ட்லயே போயிருப்பாரு. அப்படி இல்ல, அவருக்கு கிடைக்காத ஸ்டேஜ், அவருக்கு கிடைக்காத இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கணும்ட்டு அவர் பண்றாரு பாத்தியா, அதுதான் மெயின். அதுன்ட்டு நானும் யோசிப்பேங்க சார். நான் உங்ககிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் முன்னாடி சம் நம்ம ஈரோடு பக்கத்துல தான் நாங்களும் போய் ஜாதகம் பார்த்தோம். என் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க ஜோசியம் படிங்கம்மா அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அவரை நான் தேர்ந்தெடுக்கல.
எங்க ஹஸ்பண்டும் அவரை தேர்ந்தெடுக்கல. ஆனா உங்க வீடியோவ பார்த்துட்டு, "நீ இவர்கிட்ட ஜாயின் பண்றது தான் பெஸ்ட்டுன்னு" சொன்னாரு. நான் ஓகேன்னு ஜாயின் பண்ணிட்டேங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரபஞ்சம் வந்து யாரையும் யார்கிட்டயும் அ காரணம் இல்லாம இணைக்காது. நம்மளோட நம்மளோட மனநிலைய நம்மளோட என்ன சொல்றது? நம்மள மாரியே சிந்திக்கிறவங்க, நம்மளுக்கு வழிகாட்டுறவங்க கிட்ட மட்டும் தான் நல்ல மனசா இருந்தா, கண்டிப்பா பிரபஞ்சம் இணைக்கும். அதே மாரி தாங்க சார் இணைச்சுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பேசிக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏன் மணிகண்டராஜ் சார் தேர்ந்தெடுத்தோம்? நம்ம ஏன் இவர்ட்ட படிச்சோம்? அப்படிங்கிறதுக்கு பதில் என்னன்னா, எனக்கு ராகு யோகி. அதனால தான் நான் தர்மசாஸ்தாவையும், மணிகண்டராஜ் சாரையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இல்லைன்னா, அந்த அந்த இணைப்பு வந்து நமக்கு வந்திருக்காது. அதே மாரிங்க சார், நான் இப்ப என்னன்னா, ம் நான் பேசிக்ல நீங்க சொன்ன விஷயத்துல நான் அப்பவுமே சொன்னேன். என்னைய விட என் பையனுக்கு சார் நல்லா நீங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாம் பொருந்தி வருது. அப்படி எப்பங்க சார் எடுப்பீங்க? பசங்களுக்குன்னா, பசங்கள இப்ப விட்டுருங்க. நான் லீவ்ல வந்து காலேஜ் லீவ்ல நான் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார். கண்டிப்பா நீங்க அது காலேஜ் லீவ்ல என் பெரிய பையன நான் கண்டிப்பா உங்ககிட்ட சேர்த்தி விடணுங்க சார். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். ம். அவனுக்கு நீங்க ஒரு உண்மையாலுமே 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசினோம். நீங்க ஒரு நல்ல தீர்வு சொன்னீங்க. அவ அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க சார். அ எப்பவுமே அ இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, நான் வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஆனா நம்ம சார் எப்படி இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் புதுசா சொல்லணுங்கிறது எதுவும் கிடையாது. சமீபத்தில எங்க வீட்டுக்காரர் தான் ஆர்வக்கோளாறுன்னு சொல்லியிருக்கிறேனே. எந்த வீடியோ இருந்தாலும் பார்ப்பாரு, எனக்கு அனுப்புவாரு. ஆனா நான் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்த கம்பல் பண்ணி, "நீ பார்க்கணும், பாருன்னாரு." சரின்னு நான் பார்த்தேங்க சார். ஒரு என்னன்னா, பழம் சொல்லும் முறை நல்லா சொன்னாரு சார், எல்லாம் பண்ணுனாங்க. எனக்கு தெரியல என்னன்னா, அந்த பரிகாரம் வந்து பொது வெளியில சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? அது என்ன ரூல்ஸ் நமக்கு தெரியாதுங்க சார். ஆனா அவரு சரி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இப்ப என்னைய மாரி நெறைய பேர் முந்திரி கொட்டை மாரி எல்லாம் நெறைய பேசுவாங்கல்ல. அவரு வந்து ஒரு ஜாதகத்த போட்டாரு. பட்டு பட்டுன்னு ஃபுல்லா சொன்னாரு. எல்லாமே 100க்கு 100 கரெக்ட்டா இருந்துச்சு. ஆனா கடைசியில பரிகாரம் சொல்லுங்கன்னு அவரு கேட்கறாரு. இவரு ம் அப்பாயின்ட்மென்ட் போட்டு ரூ. 5000 கட்டுங்கன்னு சொல்றேங்கிறாரு. என்னைய மாரி இருக்கிறவரு பரிகாரம் சார் இத சொல்லலாமான்னு வாய் விட்டு கேட்டுட்டாரு. ஆனா, அவரு இவர திட்டுறாரு. என்னன்னா, "ஏப்பா நீ ஏப்பா அத சொல்ற? நீ அத சொன்னீன்னா எனக்கு ரூ. 5000 நீ குடுக்குறியான்னு." அப்போ அந்த இடத்துல அவரு என்னதான் டேலண்டா இருந்தாலும், அவரோட அவங்களை நம்பி ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்கிறாங்கங்கிற பட்சத்துல, நீங்க வந்து அத வந்து மறைபொருளா கூட சொல்லலாம். என்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் போட்டு வாங்க, நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லலாம். ஆனா, அது சொல்லாம பரிகாரம் சொல்றதுங்கூடயும் சேர்த்து திட்டுறாரு. அப்ப நமக்கு கிடைச்ச குருஜி எப்படி? நானே 4, 5 தடவ எல்லாத்துக்கும் வியூவர்ஸ்க்கு சொல்றதுக்குன்னா, நானே பேசிக் சேர்ந்து ஒரு 6 மந்த்ஸ் இப்போ ஒரு 2 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் தான் சார் கூட நம்ம கிளாஸ் வைஸ் கனெக்டிங் ஆனா, நானே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில, சரி நம்ம குருஜி கூப்பிடலான்னு கூப்பிட்டா, நான் அவரு இன்ன வரைக்கும் நான் நான் வந்து நேத்து கூட அப்பாயின்ட்மென்ட் குடுங்க சார்ன்னு தான் கேட்டேன். அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் வேண்டாங்கம்மா. நீங்க என்ன கேள்வின்னு சொல்லுங்க. நான் காலையில ஃப்ரீயா இருப்பேன் கூப்பிடுங்கன்னாரு. கூப்பிட்டாரு, சொன்னாரு. அந்த மனநிலை அவருக்கு வரல. அப்ப அவங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸும் அதே மைண்ட்ல தானே இருப்பாங்க. அது நமக்கு ஒரு கெட்ட ஒரு ஒரு தப்பான வழிகாட்டுதல நம்ம அவங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கு குடுக்குற மாரியும் ஆயிரும் ஒரு ஆசிரியரா இருந்து. அதே மாரி ஒரு ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத என்னடா இவர நம்பி நம்ம படிக்கிறோம். ஒரு பொது வழியில வந்து சரி நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்லலாம். ஆனா அவரு ஓப்பனாவே பேசுறது எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. எங்க வீட்டுக்காரர் அதுக்காக தான் அந்த வீடியோவ பாருன்னாரு. நான் வீடியோலாம் பார்க்க மாட்டேன். சார் சொன்னா நான் பார்த்துக்குவேன். அது விஷயம் இல்ல. வேற விஷயம் இருக்குது பாருன்னு தான் அனுப்புனாருங்க சார். அது பார்த்ததையுமே உண்மையாலுமே எனக்கு 2 நாளுக்கு மனசு சரியில்லைங்க. இப்படி சொல்லிறக்கூடாது. என்னதான் அவரு டேலண்டா இருந்தாலும், அந்த பொது வெளியில அத்தன பேர் கிளாஸ்ல இருக்கிறப்ப, அது YouTubeலயும் ஒளிபரப்பாகுது. அது வந்து அவரு தப்பு. ஆனா நம்ம குருஜி எவ்வளோ தூரம் இதா இருக்காரு. அத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க சார். நான் வந்து அவங்கள நான் தப்பு சொல்ல வரலைங்க சார். ஆனா அத இந்த மாரியும் ஆளுக இருக்கிறாங்க. அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேங்க சார். அதுல வந்து அவர தப்பா சொல்றவங்களோட மனநிலை இல்ல. ஆனா அவங்களோட ஒப்பிடுறப்போ, நம்மளோட குருஜி எப்படி இருக்கிறாருன்னு நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தெரியுங்க. இது YouTubeலயே ஒளிபரப்பானாலும், இத பார்க்கிறவங்க உணர்ந்துக்கணும். அதுக்காக தாங்க சார் சொல்றேன். உண்மையாலுமே உங்ககிட்ட நான் படிக்கிறதுல பாக்கியமா நினைக்கிறேங்க சார். கண்டிப்பா. கண்டிப்பா வந்து கண்டிப்பா. அ நம்மளோட நம்மளோட குடுப்பனை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லாம, அடுத்தவங்களுக்கும் நல்லபடியா வழிகாட்டணும். அதே மாரி உங்க கீழ வந்து நம்ம சமூக சேவை செய்யறதுக்கும், அந்த ஒரு மைண்ட வளர்த்தி விடுறீங்கல்லங்க சார், அது ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்குங்க சார்.
ஆனா என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நீங்க போடுறப்போலாம் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்றப்போ, ஏதாவது ஹெல்ப்பிங் கேட்கிறப்போ, அது அந்த பேங்க் இது அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் ஆயிற மாரி நான் அந்த டைமுக்கு பார்க்க முடியாம, ரொம்பவுமே மனசு சங்கடமா இருக்கு. ஆனா நான் சங்கல்பம் பண்ணிக்குவேங்க சார். ஆற நம்மனால பணம் அனுப்ப முடியாட்டியும் அந்த டைம்ல அவங்களுக்கு நல்லா ஆயிரணும். எல்லாரும் உதவி பண்ணி அவங்க நல்லாயிரணுங்கிற சங்கல்பம் மட்டும் நான் பண்ணிக்குவேங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. நான் இனி அடுத்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு ஒரு 8 நீங்க இது அட்டவணையில கூட பார்த்தேங்க சார். அது கொஞ்சம் ஆரம்பிச்சீங்கன்னா, நான் பையன ஜாயின் பண்ணி ஏப்ரல் மாசத்துல வந்து ஒரு 10 நாள் கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ் இருக்குமா. அதுக்கான அறிவிப்பு வந்து வரப்போகுது. சீக்கிரம் வரப்போகுது. சரிங்க சார், சரிங்க சார். நான் கண்டிப்பா பெரியவன சேர்த்தி விடணுங்க சார். நன்றிம்மா. அவனும் ஆர்வமா இருக்காங்க சார். நன்றிம்மா, நன்றிம்மா. ஓகேங்க சார். நன்றி, நன்றி. நன்றிங்க சார். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் டிஜிட்டல் முறையில் அடிப்படை ஜோதிட வகுப்பு, மாபெரும் ஆன்லைன் வகுப்பு, 16வது பயிற்சி இனிதே ஆரம்பம். வகுப்பு ஆரம்பமாகும் நாள் 12/4/2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9:32 மணி முதல் 11:02 மணி வரை நேரடி ஜூம் வகுப்பு. ஏப்ரல் மாதம் வரை வகுப்பில் இணையலாம். பயிற்சி காலம் 6 மாதம். பயிற்சி கட்டணம் மாதம் ரூபாய் 600 மட்டுமே. முன்பதிவு ஆரம்பம். பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிட தோற்றம், ஜோதிட ஆன்மீக வரலாறு, ஜோதிட அறிவியல் வரலாறு, 12 ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாகை கலை விளக்கங்களும் வழிகாட்டல்களும், ஜோதிட சொல் விளக்கங்கள், தாலாட்டு பிரசன்னம், இந்து சமய சடங்குகளும் பஞ்சாங்க விளக்கங்களும், 27 நட்சத்திர அமைப்பும் விளக்கமும், ராசிகளின் உருவமும் மனித வாழ்வும், குளிகாதி ஐவர்கள், ஓரை விளக்கங்கள், 10 பொருத்த சூட்சமங்கள், ராகு கேது தோஷ விளக்கங்கள், செவ்வாய் தோஷ விளக்கங்கள். வாரம் ஒரு வீடியோ அனுப்பப்பட்டு அந்த வீடியோவிற்குண்டான சந்தேகங்களை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். பயிற்சி ஆசிரியர்கள்: ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ், MA B.Ed DTEd MA அஸ்ட்ரோ PhD அஸ்ட்ரோ அவர்கள். நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம். ஜோதிடர் திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி B.Tech FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர் 958585151009. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. செல் நம்பர் 6380641574.